இங்க ராஜியோட அம்மா ராஜியை பார்த்து அவங்க கிட்ட நடந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ராஜி, நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்லலை. ஆனா இப்போ எப்படியாவது இந்த வீட்டுக்காக ஒரு ஃபேவர் பண்ணுமா, இங்க குமார் மேல இருக்க கேஸை தயவு செஞ்சு வாபஸ் வாங்க சொல்லுமா. ஏன்னா இங்க குமாருக்காக நாங்க கரிசனம் காட்டாம இருக்கோம், குமாரை பத்தி நாங்க கண்டுக்க மாட்டோன்றோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. அதுவும் உங்களோட சித்தி மாறி இருக்கால, அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காமா. அவளுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க ஒரு பக்கம் மனசுல இருக்க விஷயத்த ராஜி கிட்ட சொல்லி விட்டுறாங்க. ராஜியும் அதை எடுத்துட்டு வந்து அப்படியே மீனா கிட்ட சொல்றாங்க. இப்ப என்னக்கா பண்றது, எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குக்கா, எங்க வீட்டுல வேற இப்படி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஏற்கனவே மாறி வேற என்கிட்ட பேசியிருக்காங்க, நான் அவங்க சொன்னதுக்கும் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் எப்படி குமார் மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப மீனா தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாரு ராஜி, நீ மாமா கிட்ட கேஸை வாபஸ் வாங்குங்கன்னா சொல்லாத, இந்த மாதிரி உங்க அம்மா உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே நீ மாமா கிட்ட சொல்லு, வேற எதுவும் சொல்லாத. ஏன்னா அவங்க சொன்னதை நீ இன்ஃபார்ம் பண்ண தானே பண்ண போற, மற்றபடி நீ வாபஸ் வாங்கன்னு சொல்ல போறது இல்லைல்ல. அதுக்கப்புறம் மாமா என்ன முடிவெடுக்கிறாரோ அதை அவர் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு கோமதி வெளியில கூட்டி தண்ணி தெளிக்க வரும்போது கோமதியோட அம்மாவும் மறுபடியும் இங்க கோமதி கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏமா கோமதி ப்ளீஸ்மா, தயவு செஞ்சுமா, எப்படியாவது இங்க குமார் மேல இருக்க கேஸை மட்டும் வாபஸ் வாங்கியிருக்கமா, இந்த குடும்பம் ரெண்டு துண்டா உடஞ்சிக்கிட்டு இருக்குமா, ஒருத்தர் கூட நிம்மதியாக இருக்க முடியல, யாருமே சாப்பிடாம கொல்லாம இந்த வீடே அப்படியே இருண்டு போயிட்டு இருக்குமா, தயவு செஞ்சு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோமதி கிட்ட ஒரு பக்கம் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் கோமதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா இந்த மாதிரி கடைசி காலத்தில் கேட்குற விஷயம், இதை நம்ம நிறைவேற்றலாமா வேண்டாமான்ற மாதிரி அவங்க மனசில் பட்டதை என்ன ஆனாலும் சரி பாண்டியன்ட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்றா கூடி பேச நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துல ராஜியும் சொல்லலாம்னு சொல்லி தயாராக இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே கோமதி எங்க நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்காக நான் இதை சொல்லி தான் தீரணுங்க. ஏன்னா எங்கள் அம்மாவோட கடைசி காலத்தில் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட விஷயம்னு சொல்லிட்டு இங்கே டைரெக்டாக குமார்வேல் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்கங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இவங்க சொல்லும்போது இங்கே இன்னொரு பக்கம் அரசியோட அண்ணனுங்க எல்லாரும் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இது, என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கணுமா, நாங்கள் இந்த மாதிரி அவனை அன்னைக்கே கையை காலை முறிச்சு போட்டிருப்போம், நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம், சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்குங்கிறதுக்காக தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம், இப்போ நீங்கள் மறுபடியும் அவன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கினீங்க, அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆளுக்கு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே கோமதியும் தான் மனசில் இருக்க விஷயத்த ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கடா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுடா, எங்கள் அம்மா சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்கிறேன். ஏன்னா அதோட கடைசி காலத்தில் அது சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட இந்த விஷயம், இதை பற்றி நீங்கள் நல்ல முடிவு எடுக்கலான்னு பரவாயில்ல, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு அங்கேருந்து நகர பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியனுமே இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அவன் மேலே இருக்க கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் இங்கே கோமதிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ மீனாவும் ராஜியை பார்த்து, புரியுதா ராஜி, இந்த வீட்டில் இருக்கவங்களோட முடிவு எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி, ராஜி, அரசின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதியும், ஏண்டி என்னை பார்த்தா உங்களுக்கு வெள்ளி மாதிரி தெரியுதா, தெரியும்டி, உங்களுக்கு வெள்ளி மாதிரி இல்லாமல் எப்படி தெரியும், கண்டிப்பாக வெள்ளி மாதிரி தான் தெரிவேன், ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவோட மனசில் இருக்க பாரத்தை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன்டி, ஆனால் இதை பற்றி இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, என் பொண்ணும் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் சொல்கிறேன், ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் இங்கே மறுபடியும் ராஜி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே மாறி அவங்க கிட்ட பேசினதையும் இன்னொரு பக்கம் தன்னோட அம்மா தாங்கிட்ட பேசின விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இவங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ எதுவும் பேச வேண்டாம், இந்த வீட்டில் ஆம்பளைங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க மண்டைக்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு பைத்தியம் பூந்துக்குச்சு, அதனால தான் அவங்க நம்மளோட வார்த்தைகளை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி ராஜி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அரசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. சொல்லப்போனால் இந்த மாதிரி அந்த வீடே குமாருக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு குமார் ஏதோ என்கிட்ட பேச வந்தால அப்படின்ற மாதிரி இங்கே குமாரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே குமார் வீட்டில் ஒரு வழியா எல்லாரும் அழுது புரண்டு இங்க குமாரை கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க அரசி வீட்டில் பாண்டியன் கூட சேர்ந்து இங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சாகணும்ட்டு பாண்டியன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க சக்திவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஆளுக்கு கரெக்டாக கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க அவங்க வாய்தா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அரசியோட மனசுக்குள்ளேயும் இங்க குமரவேலோட மனசுக்குள்ளேயும் பயங்கரமான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அவங்க முன்னாடி லவ் பண்ணதை பத்திலாம்
யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் குமாரும் தான் அரசிக்கு கொடுத்த தண்டனைக்காக ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாரு. ஆனால் என்ன, அந்த தண்டனையில் அவரால் ஏற்றுக்க முடியாததுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அரசியும் குமாரோட முகத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள குமாருக்கு நம்ம ரொம்ப அதிக தண்டனை கொடுக்குறோமோ, அவன் ஒரு வேளை அவங்க அக்கா பாதிக்கப்பட்டதுக்காக தான், அதுக்கு பதிலாக தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்க இப்படி பண்ணிட்டான், நம்ம அவசரப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு அரசி ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. இங்கே குமாரும் கரெக்டாக அரசி தனியாக போகிறத பார்த்துட்டு நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசி கிட்ட ஒரே ஒரு டைம் மன்னிப்பு கேட்டுருவோம். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு அந்த கோர்ட் என்னை மன்னிச்சாலும் சரி இல்லை மன்னிக்கலனாலும் சரி, ஆனால் என்னை அரசி மன்னிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் ஒரு பக்கம் அவரும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. போய் டைரெக்டாக இந்த பக்கம் அரசியை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசி ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கே அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகவே இல்லை, சொல்லப்போனால் உள்ளே போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா முதல்ல இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே நான் வேணான்னு சொல்லியிருக்கணும், நான் அவசரப்பட்டு எங்கள் அப்பாவோட மன திருப்திக்காக இதை நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் என்னால் இப்போது குமரவேலை தண்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே குமார் நிற்கிறாரு. அவரும் அரசியை பார்த்து, அரசி ப்ளீஸ் அரசி, நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசிக்கிறேன், நான் பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் நீ இங்கே இருந்து போ, அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இவர் ஒரு பக்கம் அரசியை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே அரசியும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கிட்ட என்னை மன்னிச்சிரு அரசி, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், சொல்லப்போனால் நான் உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்கணும், ஏன்னா உன்னோட அண்ணன் என் தங்கச்சி அப்படி தான் தாங்கிட்டு இருக்கான், அதை நான் நல்லா என் கண் கூலரை பார்த்தேன், ஆனால் நான் உன் விஷயத்தில் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. அப்போது எங்கள் அப்பாவோட கோபம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு, நான் பண்ண லவ் கூட உண்மையானதான், ஆனால் அந்த லவ்வை உடச்சி நான் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அரசி ப்ளீஸ், ஒரே ஒரு வார்த்தை என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு, இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் 10 வருஷம் கூட நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்க தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு உன் வாயால் ஒரு மன்னிப்பு கிடைச்சா போதும் அரசி, ஏன்னா நான் தானே உன்னை லவ் பண்ணி ஏமாத்தினேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லி உன் மேலே ஆசையை வளர்த்து இந்த மாதிரி உன் மனசுக்குள்ளே என்னை வர வச்சு மறுபடி என்னை பற்றி ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அரசி, ப்ளீஸ் அரசி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் கையெடுத்து அரசியை பார்த்து கும்பிடுறாங்க. இங்கே அரசிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களும் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இந்த பக்கம் குமாரும், இங்கே பாரு அரசி, நீ என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு எட்டி பாரு, என்னை நீ பார்க்காம கூட இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அரசிக்கும், இங்கே பாரு குமார், நீ தெரியாமல் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டேங்கிறது நானும் புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ண முடியுங்கிறத இனிமேல் கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வேக வேகமாக உள்ளே போயிடுறாங்க. சொல்லப்போனால் இங்கே அரசியோட மனசு ஏதோ ஒரு பயங்கர மாற்றத்துக்குள்ளே இருக்குது. அந்த மாற்றம் இந்த கேஸில் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி இவங்க பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் இவங்களோட வாய்தா வருது. அப்போ கோர்ட்டு கேஸில் இந்த மாதிரி குமார் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அதில் குமாரும் ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்படி குமார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஜட்ஜும் சரி அப்போனா இந்த மாதிரி அவர் செஞ்ச தப்பு அவரே ஒத்துக்கிட்டாரு, அதுக்காக அவருக்கு ஒரு 6 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுத பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரம் அரசியும் சார் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசி பேச வராங்க. அப்போ அவங்களும் இங்கே பாருங்கள், நானும் குமாரும் ஒரு காலத்தில் லவ் பண்ணி தான் சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்காக விரும்பணும், ஆனால் அது எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு, எங்கள் 2 பேரோட குடும்ப பக்கம் தான் இப்படி ஒரு முடிவு அவர் எடுக்க வச்சிருக்கு, அதனால் அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கும் அவரால் நான் பாதிக்கப்பட்டதுக்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாது, அதனால இந்த கேஸை தயவு செஞ்சு தள்ளுபடி பண்ணிடுங்க, அவர் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி இங்கே அரசி கோர்ட்டில் அப்படியே மாற்றி பேசிடுறாங்க. இந்த பேச்சை கேட்ட உடனே இங்கே பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரம் இங்கே சக்திவேலுக்கு செம்ம சந்தோஷம். அப்பா குமார் இனிமேல் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த கோர்ட்டோட ஜட்ஜும் இந்த பக்கம் அரசியையும் குமாரவேலையும் கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அரசி சொன்னதுக்காக அவர் அந்த கேஸோட தீர்ப்பை மாற்ற வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படின்னா அவங்க என்னதான் சொன்னாலும் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பை மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.